குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் சந்திர யோகம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 866. 1000 ஆண்டு உடல் கெடாமை காணும் பருதியின் காலை இடத்திட்ட மானும் மதியதன் காலை வளத்திட்ட பேணியே இவ்வாறு பிழையாமல் செய்வீரேல் ஆணி கலங்காதவ்வாயிரத்தாண்டே. மானும் மதி அப்படின்னா மாண்புடைய சந்திரன், பேணி அப்படின்னா பாதுகாத்த கதிரவன் சந்திரன் கலைகளை மாற்றி மாற்றி சேர்ப்பின் நிலைத்த வாழ்வை பெறலாம். அதாவது சிறந்த சந்திரனான இடக்கண் நோக்கினை கதிரவனான வலக்கண் நோக்குடன் குருவானவர் காட்டிய வழியில் பொருந்தியும் இம்முறையில் நின்று தவறாமல் பாதுகாத்து வருவீரானால் 1000 ஆண்டு உடலான ஆணி கெடாது விளங்கும். பாடல் 867. ஞான பகலவன் தோன்றும் முன் நாதம் கேட்டல் பாலிக்கும் நெஞ்சம் பறையோசை 9 ஆலிக்கும் அங்கே அமரர் பராபரன் மேலைக்கு முன்னே விளக்கொலியாய் நிற்கும் காலைக்கு சங்கு கதிரவன் தானே. பறையோசை அப்படின்னா சீவக்கலை, 9 அப்படின்னா சகஸ்ரதலம், அதாவது 1000 இதழ் தாமரை, சங்கு அப்படின்னா நாதம், அறிவு பகலவன் தோற்றத்துக்கு முன் நாதம் ஒலிக்கும். சீவக்கலை சகஸ்ரதலத்துக்கு சென்ற போது தலையில் நாதம் ஒலிக்கும். அந்த நாதத்தில் சிவபெருமான் மகிழ்வுடன் திகழ்வான். இந்நிலைக்கு முன்னே கதிரவன் சந்திரன் ஆகியவர் பல பக்கமும் இடப்பக்கமும் சிறியதான தீப ஒளி போல் திகழ்வார்கள். பகலவன் புறப்படும் முன்பு சங்கின் ஓசை மக்களை எழுப்புவது போல் ஞான பகலவன் தோன்றும் முன் நாதம் முன்னே தோன்றி திகழும். பாடல் 868. ஈசன் வெளிப்பட்டு விளங்குவான் கதிரவன் சந்திரன் காலம் அளக்கும் பொதிர் அவன் உள்ளே பொழி மழை நிற்கும் அதிரவன் அண்டபுறம் சென்று அடர்ப்ப எதிரவன் ஈசன் இடம் அது தானே. காலம் அளக்கும் அப்படின்னா காலம் கணக்கிடப்படும். பொதிரவன் உள்ளே அப்படின்னா சூரியன் சந்திரன் ஒன்று சேர்ந்த நிலையில், பொதிர்தல் அப்படின்னா மிகுதல், பொழிமழை நிற்கும் அப்படின்னா அமுதம் பெருகும், அதிர்தல் அப்படின்னா நாதம், எதிரவன் அப்படின்னா எதிர்படுபவன் ஆவான். பகலவன் சந்திரன் இயக்கத்தில் காலம் கணிக்கப்படும். இருவரும் ஒன்று சேர்ந்த பிரணவ நிலையில் சிவசக்தி விளங்கும். அதனால் அமுதம் பெருகும் அருள்நிலை உள்ளது. நாத சம்மியம் செய்பவன் நாதத்துடன் கூடி அண்டத்தின் எல்லையான துவாத சாந்தத்துக்கு போய் நெருங்க அங்கு ஈசனும் நேராய் எதிர்பட்டு விளங்குவான். பாடல் 869. சிவ ஒளியின் முன் சீவ ஒளி பிரகாசிக்கும். உந்தி கமலத்து உதித்து எழும் சோதியை அந்திக்கும் மந்திரம் ஆறும் அறிகிலர். அந்திக்கும் மந்திரம் ஆறும் அறிந்த பின் தந்தைக்கு முன்னே மகன் பிறந்தானே. கொப்புள் தாமரை பகலவனுக்கு உரியது, சுவாதிட்டானம் சந்திரனுக்கு உரியது. பகலவன் சுவாதிட்டானத்தை நோக்காத போது பகலவனே நாதமாகியும் சந்திரனான விந்துவே ஒளியாயும் ஆகி பிரணவம் அமையும். அந்திக்கு மந்திரம் அறியாமை அப்படின்னா சிறிய பேரொளியே பிரணவத்தில் பெரிய பேரொளியாக ஆவதை உணர்ந்து கொள்ளாமை. சிவன் அப்படின்னா தந்தை, மகன் அப்படின்னா ஜீவன். சிவ ஒளியே ஜீவ ஒளிக்கு ஆதாரம். ஆதலால் சிவ ஒளி ஜீவ ஒளி தந்தையும் மகனுமாகவும் உரைக்கப்பட்டிருக்கின்றன. மணிப்பூரகமான கொப்புள் தாமரையில் வெளிப்படும் பேரொளியை அடைந்து பிரணவத்தின் உண்மையை எவரும் அறியவில்லை. எவரேயாயினும் பிரணவத்தை அடைந்து பிரணவத்தை அறிந்த பின்பு அங்கே அவர்களுக்கு ஜீவ ஒளிக்கு முன் சிவ ஒளி ஒளிர்ந்து திகழும். பாடல் 870. சிவம் வெளிப்படும். ஊதியம் ஏதும் அறியார் உரைப்பினும் ஓதியும் ஏதும் அறியாத ஊமர்கள் ஆதியும் அந்தமும் அந்திக்க வல்லீரேல் வேதியன் அங்கே வெளிப்படும் தானே. ஊதியம் அப்படின்னா பயன், ஊமர் அப்படின்னா அறிவற்றவர், ஆதி அப்படின்னா மேதா கலை, அந்தம் அப்படின்னா உண்மணி, அந்திக்க அப்படின்னா சேர்க்க, வேதியன் அப்படின்னா சிவன். திங்கள் கலையின் ஆதியான
மேதா கலையையும் அந்தமான பொன்மணியையும் சேர்க்க அறிதல் வேண்டும். உண்மை பயன் ஒன்றையும் அறியமாட்டார். அந்த உண்மையை மற்றவர் எடுத்து சொன்னாலும் தாமே படித்தாலும் அறிந்து கொள்ள மாட்டார். அவர்கள் அறிவிலிகள். திங்கள் கலையின் ஆதியையும் முடிவையும் சேர்த்து திறம் பெற்றீர் ஆனால் ரச குளிகை போல் மாற்றத்தை செய்யும் சிவமும் அங்கு வெளிப்பட்டு விடும். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 871வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.